வணக்கம் மக்களே. கரூர்ல விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்க்கு வராருங்க. மக்கள சந்திக்கிறாரு. சந்திச்சு போயிடுறாரு. அவர் போன உடனே ஒரு கலவரம் ஒண்ணு நடக்குது. அதாவது கூட்ட நெரிசல் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்துல. இதுல என்ன கேள்வின்னா, பொதுக்கூட்டத்துல சில பேர் மக்கள கத்திய வச்சு குத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள், ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி எல்லாரும் வந்திருப்பாங்க. இவங்கள சில பேர் கத்தியால குத்துறாங்க, கத்தியால கிழிக்கிறாங்க, கீழ புடிச்சு தள்ளுறாங்க, புடிச்சு இழுத்துட்டு போறாங்க, போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க வேணும்னே. ஸோ இந்த மாரி பண்றாங்கன்னா, பொதுமக்களா பண்ணுவாங்க இத? அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த கூட்டத்துல பலாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் கலந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ கலந்து இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க தான் அதெல்லாம் பண்றாங்க. போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவங்க ஏதோ குடுத்த காசுக்கு வேலை செய்ற மாதிரி, அ நம்மளோட டார்கெட் இதான். கிடைக்கிறவங்கள மிதிக்கணும், அடிக்கணும், கிழிக்கணும், குத்தணும், உதைக்கணும், புடிச்சு தள்ளணும், எட்டி மிதிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள்னு பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. கையில மாட்டுனவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. தப்பிச்சவங்க தப்பிக்கிறாங்க அந்த கூட்டத்துல. ஸோ யார் கையில மாட்றாங்களோ, யார் இவங்க இந்த மாஃபியா கும்பல் கையில மாட்றாங்களோ, அவங்கள போட்டு போட்டு சிதைக்கிறாங்க. மக்கள போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க அவங்கள. அதுவும் காவா ஒண்ணு ஓடுது பக்கத்துல. ஒரு கான்கிரீட் காவா. அந்த காவால தள்ளி, அந்த காவால போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு, பாவம் மக்கள் அதுல விழுந்து, அதுல காவா தண்ணியெல்லாம் குடிச்சு சிதைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி சிதைச்சு போட்டுருக்காங்க. இத யார் பண்ணா? இது ஒரு கேள்வி. ஒரு கூட்ட நெரிசல்ல இதெல்லாம் நடக்காது. ஸோ இது ஒரு கேள்வியா? இன்னொன்னு. இன்னொன்னு இவங்களெல்லாம் அந்த மாஃபியா கும்பல் அடிச்சு போட்டுருது. அடிச்சு போட்டுறது, கீழ தள்ளி சிதைச்சு போட்டுருது. போட்ட உடனே ஆம்புலன்ஸ் வருது. யாருமே கூப்பிடாம ஆம்புலன்ஸ் வருது. இது எவ்வளோ ஆச்சரியம்! எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இப்போ பொதுவா ஆம்புலன்ஸ் எப்படி வரும்? ஒருத்தரு அடிபட்டுருக்கணும். அவர அடிபட்டத அவருக்கு அடிபட்டத யாராவது பார்த்துருக்கணும். அவரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆம்புலன்ஸ் கடைசியா வரும். கடைசியா வந்துட்டு, அவரு உயிரோட இருக்கிறாரா? செத்தாரான்னு பார்த்துட்டு, தூக்கி போட்டு போகும். இதுதான் பொதுவா நடக்கிறது. நம்ம ஆம்புலன்ஸ் வரலாறுல. ஆனா, இங்க மக்கள அடிச்சு போட்டுர்றாங்க. அடிச்சு சிதைச்சு போட்டுர்றாங்க. கீழ தள்ளி போட்டுர்றாங்க. போட்ட உடனே ஆம்புலன்ஸ் என்ட்ரி குடுக்குது. அதுவும் 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ். 1 இல்ல. 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் என்ட்ரி குடுக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேள்வி எழுது? மக்கள் பொதுவா இத கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அது எப்படி அத்தன ஆம்புலன்ஸ் வருது உடனே? அடிச்சு போட்ட உடனே அந்த கூட்டம் நெரிசல் நடந்துட்டே இருக்கு. அந்த நெரிசலுக்குள்ள எப்படி ஆம்புலன்ஸு உடனே வருது? யாருமே கால் பண்ணாம எப்படி ஆம்புலன்ஸ் வருது? இன்னொன்னு என்னன்னா, அங்க நெட்வொர்க்க ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் கிடையாது. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மொபைலோட நெட்வொர்க்க கட் பண்ணிட்டாங்க. அதனால மொபைல்ல காலும் பேச முடியாது, நெட்டும் பார்க்க முடியாது. அந்த கால்க்கு வர நெட்வொர்க் லைனையும் கட் பண்ணிட்டாங்க. அந்த இணையதளத்துக்கு வர நெட்வொர்க் லைனையும் கட் பண்ணிட்டாங்க. அதேபோல ரோட்ல பவரையும் கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணி தான் இந்த மாரி பண்றாங்க. இந்த மாரி மக்கள போட்டு அடிச்சு சிதைக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. பொதுமக்கள் அடிக்கிறாங்களா? இல்ல மாஃபியா கும்பல் அடிக்கிறாங்களா? மாஃபியா கும்பல் இவங்கள போட்டு சிதைக்கிறாங்களா? இல்ல பொதுமக்கள் சிதைக்கிறாங்களாங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. பொதுமக்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எத்தன கூட்டம் நடந்ததுங்க அதுக்கு முன்னாடி. பொதுமக்கள் வருவாங்க. எத்தன கட்சி மீட்டிங் நடந்தது தமிழ்நாட்ல? எங்கேயாவது இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? அ
பொதுமக்கள் வருவாங்க, கட்சி மீட்டிங்க பார்ப்பாங்க. அது என்னதான் கூட்டம் இருந்தாலும் அவங்க நகர்ந்து போயிருவாங்க. ஆனா இங்க வேணுன்ட்டுமே பண்ண மாதிரி, பிளான் பண்ணி பண்ண மாதிரி இங்க நடந்திருக்கு. இன்னொன்னு ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்ல வராங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல ஒரு பேனர் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னா, நாங்க இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பா, இந்த கட்சி சார்பா, இந்த கட்சியுடைய அணியின் சார்பாக வருகிறோம். அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் அடிச்சு ஒட்டிட்டு வராங்க. இந்த பேனர் அடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 நாளாவது தேவைப்படுமா? ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு. ஸோ, இவங்க பேனர் அடிச்சு, ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி, அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து பேனர ஒட்டி, அவங்கள ஏதோ ஒரு கிரவுண்ட்ல, அதாவது ஊருக்கு வெளிப்புறம், ஏதாவது கிரவுண்ட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு சாலையிலயோ அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, எப்போ கலவரம் முடியும்? எப்போ மக்கள அடிச்சு போடுவாங்க? அடிச்சு போட்ட உடனே நீங்க எப்போ என்ட்ரி ஆகணும்? எல்லாமே வந்து ரெடி பண்ணி குடுத்து, அதாவது இந்த சினிமால தான் கடைசியில ஹீரோ வந்து வில்லனுடைய கூட்டத்தெல்லாம் அடிச்சு போட்டுருவாரு. அடிச்சு போட்ட உடனே கரெக்ட்டா போலீஸ் என்ட்ரி ஆகும். அதுவரையும் போலீஸ் வராது. ஸோ அந்த மாதிரி இந்த மாஃபியா கும்பல் வந்து மக்கள வந்து அடிச்சு, சிதைச்சு, கீழ தள்ளி மிதிச்சு போட்டாங்க. போட்ட உடனே ஆம்புலன்ஸ் கரெக்ட்டா அந்த கூட்டத்துக்குள்ள என்டர் ஆகுது. அத பாத்துங்க. கரெக்ட்டா என்டர் ஆகுது. உள்ள வந்துருது ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் வந்து அங்க நெறைய பேர் அங்க விழுந்து கிடக்குறாங்க, சிதைந்து கிடக்குறாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒருத்தரா கொண்டு போகுது ஆம்புலன்ஸ். கொண்டு போறாங்க ஓகே. ஆனா எங்க கொண்டு போறாங்க? பக்கத்துல ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்கள சேர்த்து, முதலுதவி குடுத்து, அவங்களெல்லாம் சரி பண்ணலாமே! அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். அவங்களெல்லாம் வந்து உயிர் பிழைக்க வைக்கலாம். அவங்களுக்கு மருத்துவ சேவைகள் செய்யலாம். முதலுதவி செய்யலாம். இல்ல அந்த ஸ்பாட்லயே கூட செஞ்சிருக்கலாங்க. இது வந்து கூட்ட நெரிசல் தான சொல்றீங்க. கூட்ட நெரிசல்னா, கூட்ட நெரிசலுக்கு ஒரு சோடா குடிச்சா போதாதாங்க? கூட்ட நெரிசல்ல மயக்கம் அடைந்தவங்களுக்கு ஒரு சோடா குடிச்சா போதாதா? ஏன் அந்த முதலுதவிய நீங்க அந்த ஸ்பாட்லயே செஞ்சிருக்கலாமே! எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ கொண்டு வந்து, எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு, எதுக்கு பல கிலோமீட்டர் தள்ளி பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரசு கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வுட்டாங்க. ஏன் இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்து, அங்க முதலுதவி குடுத்து, அங்க மக்கள காப்பாத்தியிருக்கலாமே! பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தியிருக்கலாமே! ஒரு தாய்மார் கூட கேட்குறாங்க. என் பையன கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அந்த ஆம்புலன்ஸ்ல. ஆனா, பல மைல் தூரம் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. இங்க பக்கத்திலேயே இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலு. அங்க தான் சேர்த்துருப்பாங்கன்ட்டு நான் அங்க போனேன். ஆனா, அவங்க பல மைல் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வண்டிய பிடிச்சுட்டு நான் அங்க போறதுக்கே எனக்கு பல மணி நேரம் ஆயிப்போச்சு. அப்படின்னு சொல்றாங்க. ம். அதுவும் இல்லாம அங்க போயி அவங்க அங்க போனா மக்கள வந்து கொண்டு போயிட்டு ஏதோ ம் அதாவது கொஞ்சம் நார்மலா அடிபட்டவங்கள தூக்கி ஓரமா போட்டுருக்காங்க. கொஞ்சம் அடி நெறையா பட்டிருக்கு. அடி நெறையா விழுந்திருக்கு. அவங்களலாம் என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு அ ஐசியூ வார்டுல சேர்த்துட்டாங்க. ஐசியூ வார்டுல சேர்த்துட்டு, அ யாரையும் உள்ள விடல. அதாவது அவங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், கூட வந்தவங்க யாரையுமே உள்ள விடல. ஐசியூ வார்டு உள்ள வந்து அடிபட்டவங்கள மட்டும் உள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. உள்ள கொண்டு போய் போட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டாங்க. சுத்தி கேட்ட சாத்திட்டாங்க. எல்லா இடத்துலயும் கேட்ட சாத்திட்டாங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன காயம் பட்டவங்கள மட்டும் அங்க வச்சிருந்தாங்க. இப்போ இந்த அம்மா போறாங்க. இந்த அம்மா போனா, "என் பையன் எங்க? என் பையன் எங்கன்னு?" கேட்குறாங்க.
அப்போ அ அந்த பையன அந்த சாதாரண வார்டு. சாதா வார்டுல, அதாவது பொது வார்டு. பொது வார்டுல போட்டு வச்சிருக்காங்க. அப்போ என் பையனுக்கு கொஞ்சம் பாருங்களேன், மருத்துவம் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். அவன் வந்து வலிக்குதுன்னு சொல்றான். ரொம்ப கஷ்டப்படுறான், அழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சின்ன பையன். அவங்க வராங்க. அங்கருந்து டாக்டர்ஸ் வராங்க. அ வந்து செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊசி போடுறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, "என் பையனுக்கு என்ன ஊசி போடுறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. "ஏய் சும்மா கடா, ஓரம் போ. அங்க போய் தள்ளி நில்லு." அப்படின்றாங்களாம். டாக்டர் சொல்ற வார்த்தையா இது? "போம்மா, அங்க போய் நில்லும்மா, போம்மா. வெளிய போம்மா." அப்படின்றாங்களாம். ம். ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க? என்ன ஊசி குடுக்குறீங்க? அது என்ன பேரு? அது எதுக்காக குடுக்குறீங்க? அவனுக்கு என்ன நடந்திருக்கு? அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஸோ எதுக்காக அந்த ஊசிய போடுறீங்க? அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு 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 2 செகண்ட் ஆகுமா? அத சொல்றதுக்கு, இந்த மாரி பிரச்சனை இருக்குங்க. அதனால இந்த ஊசி பேரு இது. இந்த ஊசிய நாங்க போடுறோங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ, அவங்க என்ன ஊசிய போடுறாங்கங்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது. வெளிய தெரிஞ்சா அவங்க வெளிய சொல்லிடுவாங்க. அப்ப வெளிய சொன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ, அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனையும் தூக்கிட்டு போயி ஐசியூல சேர்த்துட்டாங்களாம், ஊசிய போட்ட உடனே. ஊசிய போட்டு உடனே அவனுக்கு மறுபடியும் பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு போல. அது என்ன ஊசிய போட்டாங்கன்னே தெர்ல. மறுபடியும் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு போல. உடனே தூக்கிட்டு போயி, அவன ஜெனரல் வார்டுல கிடந்தவனையும் தூக்கி ஐசியூல போட்டு பூட்டிட்டாங்க கேட்ட. இந்த அம்மாவையும் உடல. அவங்க அம்மாவையும் உள்ள உடல. உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க. உள்ள என்ன நடந்தது? என்னென்ன நடந்தது? என்ன பண்ணாங்க? ஆனா வெறும் நியூஸ் மட்டும் தான் வந்தது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மட்டும் தான் வந்தது. வெளிய வந்து அந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு முதலை கண்ணீர் வடித்துக்கொண்டு பேட்டி குடுத்துட்டு இருக்கிறாங்க. 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. 41 பேர்ன்னு கேள்விப்பட்டேன். ஸோ, இந்த மாதிரி இது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. என்னது? தண்ணி பாட்டில். அந்த ஹாஸ்பிட்டல் சுற்று வட்டாரத்தில தண்ணி பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ண தண்ணி பாட்டில்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியோட பெயர் இருக்கு. அதுலயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ, அப்போ அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே. அந்த ஸ்டிக்கரையும் ஏற்கனவே ஒட்டி அந்த பாட்டிலையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, இவங்களுக்கு தெரியும். இத்தன பேர் எப்படியும் அடிபட்டு உள்ள வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ, அவங்களலாம் வெளிய வெயிட் பண்ண வைக்கணும். ஒரு தண்ணி பாட்டில குடுத்து வெளிய நிக்க வச்சிரணும். அப்படின்னு சொல்லி, அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. ஐசியூ வார்டுல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? என்ன ஊசி போட்டாங்க? என்ன பண்ணாங்க? எதனால இறந்தாங்க? எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம, அந்த 41 மக்களுக்கும், அந்த இறந்து போன மக்களுக்கு 41 பேருக்கும் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம நைட்டோட நைட்டா பண்றாங்க. அது என்னங்க அது? ஏங்க காலையில இந்த டைம்ல இருந்து ஈவினிங் இந்த டைமுக்குள்ள தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு ஒரு ரூலே இருக்கு. அந்த ரூல பிரேக் பண்ணி, நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஏன்? அவங்க மேல என்ன காயம் பட்டிருக்கு? என்ன அடிபட்டிருக்கு? எத வச்சு கிழிச்சிருக்கிறாங்க? எத பத்தி குத்திருக்காங்க? எதனால அவங்க செத்தாங்க? எப்படி குத்தி கிழிச்சு அவங்கள கொன்னாங்க? எங்க குத்துனாங்க? யாரு மிதிச்சா? இது வந்து ஒரு தள்ளு முள்ளுல நடக்கிற காயங்களா? இல்ல ஒரு கலவரத்துல நடக்கிற காயமா? இத வந்து ஒரு குண்டர்கள் குத்தியிருக்கிறாங்களா? இல்ல அந்த கூட்ட நெரிசல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பா? அப்படின்னு தெரியக்கூடாது. இந்த மாஃபியா கும்பல் குத்துனது தெரியக்கூடாது. இந்த மாஃபியா கும்பல் வந்து அவங்கள அடிச்சது தெரியக்கூடாது. குத்துனது தெரியக்கூடாது. ஏங்க ஒருத்தன் குத்துறதுக்கும்,
நெறிப்படுறதுக்கும் கூட்டத்தில நெறிப்படுறதுக்கும் மக்கள் வந்து தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? இன்னொன்னு வந்து ரிப்போர்ட்ல வராதா? இவர் வந்து நெறிப்பட்டு பாதிக்கப்பட்டவர். இவர் வந்து அடிபட்டு பாதிக்கப்பட்டவர். யாரோ குத்தியிருக்காங்க. யாரோ கத்தியால குத்தியிருக்காங்க. யாரோ கையால குத்தியிருக்காங்க. யாரோ தொண்டையிலே குத்தியிருக்கிறாங்க. யாரோ வயித்திலேயே குத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்ல வராதா? கத்தியால வயித்துல குத்திட்டாங்க. கத்தியால முதுகுல குத்திட்டாங்க. கத்தியால கிழிச்சுட்டாங்க. கிழிச்சதுனால அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது. அதனால அவர் இறந்தாரு. அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல வராதா? ஸோ வருமா இல்லையா? கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வரும். ஆனா, இவங்க அதெல்லாம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து மக்கள்ட்ட இருக்கிற கேள்விங்க. ஏன் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்க? ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நைட்டோட நைட்டா. ஸோ, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துல. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா இதுக்கெல்லாம்? இது மட்டும் இல்லங்க. பல கேள்விகள் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துல நடந்த இந்த சம்பவத்துக்கு கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு மக்களிடையே. ஸோ, இந்த சம்பவத்த நீதிமன்றம் கண்டிப்பாக விசாரிக்கணும். இந்த கரூர் சம்பவத்த நீதிமன்றம் கண்டிப்பாக முழுமையாக விசாரிக்கணும். அதேபோல இந்த மக்களிடையே பல கேள்விகள் உள்ளன. அத அத அந்த கேள்விகள் அனைத்தையும் நீதிமன்றம் விசாரிக்கணும். விசாரித்து இந்த சம்பவத்துக்கு பின்புலமாக உள்ள இந்த அரசியல் மாஃபியாக்களுக்கு கண்டிப்பாக தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும், கொடுக்க வேண்டும். நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். நன்றி.